பையன் ஜெயிலுக்கு போனதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிட்டான். கஸ்தூரியோட வேதனை கோபம் எனக்கு நல்லா புரியுது மயிலு. ஒரு அப்பாவா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு அவ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அதான் என்னை இப்படி வீட்டை விட்டு நான் வேலையை காப்பாத்திக்க பொண்டாட்டி பிள்ளைய இழக்க தயாராயிட்டாருல்ல. அவருக்கு நாங்க வேண்டானா எங்களுக்கும் அவர் வேண்டாம். இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லி வை. மயிலு, அம்மா, என்னாச்சு கண்ணு? என்ன யோசனையா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னா நீ இப்படி உட்கார மாட்ட. அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? இல்லம்மா, அவர்தான் இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னாச்சு அவருக்கு? ஒரு பக்கம் பெத்த பையனால அசிங்கப்படுறாரு, இன்னொரு பக்கம் அவரோட பொண்டாட்டி அவரை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறாங்க. மகனை காப்பாத்த அவங்க எதுவுமே செய்யலையேன்ற அவங்களுக்கு கோவம். இவ்ளோ நாளா சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப பையனோட தான் நீ வீட்டுக்கே வரணும்னு அவரை வீட்லயே சேர்க்காம வெளியே துரத்திட்டாங்கம்மா. சார் இப்ப ஸ்டேஷன்ல தான் தங்கியிருக்காரு. ஆம்பளை பையன் தான் வேணும்னு அவர் அன்னைக்கு என்ன வீட்டுக்கு வராதேன்னு துரத்துனாரு. இன்னைக்கு பையனுக்காக அந்த அம்மா அவரை வீட்டுக்கு வராதேன்னு துரத்திருக்க. செஞ்ச பாவத்தோட பலனை யாரா இருந்தாலும் அனுபவிச்சுதானே ஆகணும். அம்மா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது பாவம், அவர் பையன் செஞ்ச தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு? புள்ள மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அவனுக்காக புருஷனோட சண்டை போட்டது கூட தப்பு இல்ல. ஆனா அவர் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு மயிலு. சரி எது தப்பு எதுன்னு யோசிக்கிற நிலையில எல்லாம் அவங்க இல்லம்மா. அப்படி யோசிக்கிறவங்களா இருந்திருந்தா என் பையனை விட்டுருன்னு இங்க வந்து சத்தம் போட்டிருப்பாங்களா? நாம ஏதோ தப்பு பண்ண மாதிரி நமக்கு சாபம் எல்லாம் கொடுக்கறவங்க கிட்ட எந்த நியாயத்தையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாதுமா. நீ சொல்றதும் சரிதான். அன்னைக்கு அவங்க கோயிலே கிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டாங்க. அந்த அம்மா பாக்குறதுக்கு தான் ரொம்ப அமைதியா தெரியுறாங்க, ஆனா ரொம்ப அடாவடியான ஆள் போல இருக்கு. ஆமாமா, குருமூர்த்தி சார் சுத்தி இருக்கிற எல்லாரையும் தன்னோட இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறவரு. அந்த அம்மா அவரையே ஆட்டி வைக்கிறாங்க. அவங்க கூட சண்டை போட முடியாமதா பாவம்மா அவர் ஸ்டேஷன்ல வந்து தங்கி இருக்காரு. எதை விதைக்கிறோமோ அதுதாம்மா நமக்கு திரும்ப கிடைக்கும். பாவம் செஞ்சவங்க அதுக்கான தண்டனையில இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? அவர் என்னம்மா பாவம் செஞ்சாரு? நீ என்னம்மா அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுற? நான் பொதுவா தாண்டி சொன்னேன். கட்டின பொண்டாட்டியா அந்த ஆளை வீட்டை விட்டு விரட்டுறாங்கன்னா அது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லடி. அந்த ஆளு மனசாட்சிக்கு எதிராக ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருக்காரு. அதுதான் அவர் இப்ப திருப்பி அடிக்குது. மத்தவங்க விஷயத்துல அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் விஷயத்துல அநியாயமா தானே நடந்துகிட்டாரு. நீ செஞ்சத மனசுல வச்சுக்கிட்டு உன்னை எப்பவுமே பழி வாங்கிட்டு தானே இருந்தாரு. அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிக்கிறாருன்னு நினைச்சுக்கோ. அதை விட்டுட்டு அவருக்காக நீ ஏண்டி வருத்தப்படுற? ஐயோ அம்மா, நானும் அவரும் முட்டி மோதிக்கிறதெல்லாம் வேறம்மா. ஆனா அவரு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியல. இன்னும் அவரை அனுபவிக்கிட்டோன்னு என்னால நினைக்க முடியல. அப்படி நினைச்சா எனக்கும் அவருக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கு? நம்ம எதிரியாவே இருந்தாலும் நமக்கு அவங்க கிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் பிடிக்கும்ல. அதே மாதிரிதாம்மா எங்க இன்ஸ்பெக்டரோட திமிரும் கெத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்க மாதிரி இருந்தவரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவர் பிரச்சனைய சரி பண்ண நான் ஏதாவது செய்யணும்னு என் மனசு துடிக்குது. இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டோம். இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. சரிம்மா, ஆனா அவருக்காக ஒன்னே ஒண்ணு செய்யலான்னு எனக்கு தோணுது. அம்மா, அவருக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போகட்டுமா?
ஏன் மயிலு, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஏன் உனக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? அம்மா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்ளோ கோவப்படுற? சாருக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போலாமான்னு தானே கேட்டேன். நமக்கு ஏண்டி இந்த வேண்டாத வேலைன்னு தான் நான் உன்னை கேக்குறேன். அம்மா, அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருமா. ஹோட்டல்ல தான் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அதையே செய்ய வேண்டியதானே? அவருக்கு சமைச்சு கொடுக்கற வேலையை நீ எதுக்கு இழுத்து போட்டுக்கிற? அவருக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்க மாட்டேங்குதுமா. அது அவரோட பிரச்சனை, அவரோட தலை எழுத்து. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? அவர்தான் வேற ஏற்பாடு பண்ணிக்கணுமா இல்ல? அம்மா, வேற ஏற்பாடுங்கறதே நம்ம சமைச்சு கொடுக்கறது தான். நான் ஒண்ணு 3 வேளையும் சமைச்சு கொடுன்னு சொல்லல. அவருக்காக ஸ்பெஷலா சமைங்கன்னு சொல்லல. டெய்லியும் காலையில நமக்காக நீ சமைக்க போற. அவருக்காக ஒரு படி அரிசி அதிகமா போட போற. அதுல என்னமா ஆயிட போகுது? எனக்கு சாப்பாடு கட்டுறப்ப அவருக்கும் சேர்த்து கட்டி எடுத்துட்டு போக போறேன். இதுல என்னமா பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராது மயிலு. யாரோ ஒருத்தருக்காக என்னால சமைக்க முடியாது. நீ அம்மா இப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. நான் இத சொன்னதுமே அதுக்கு என்னமா செஞ்சு கொடுத்தா போச்சுன்னு சொல்றதுதாமா உன்னோட இயல்பு. என் அம்மாவையும் நான் அப்படிதான் பாத்திருக்கேன். ஆனா திரும்பவும் நீ அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல தாமா வேற மாதிரி நடந்துக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மயிலு. இன்னைக்கு வீட்ல இருந்து சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லுவேன். நாளைக்கு அவர் சாப்பிடறதுக்கு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வருவேன். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு புரியல. இந்த விஷயத்த போய் நீ ஏமா இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியல. இதுல உனக்கு புரியறதுக்கு என்ன இருக்கு மயிலு? ஆரம்பத்துல இருந்தே உனக்கும் அந்த ஆளுக்கும் ஒத்து வரல. அப்படி இருக்கும்போது பட்டும் படாம ஒதுங்கி இருக்கணும். ஆனா அவர்கிட்ட எந்த எல்லையோட நிறுத்திக்கணும்னு உனக்கு இப்ப கூட புரியல. ஒண்ணு அவருக்கு எதிராக ஏதாவது செஞ்சு பகைய வளர்த்துக்கிற, இல்ல அவருக்காக பரிதாபப்பட்டு இத கூட அத கூடன்னு வந்து நிக்கிற. நீ அவர் கூட பகையும் வளர்த்துக்க வேண்டாம், சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் உறவு கொண்டாடவும் வேண்டாம். நீ உன் வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுடி. சரிம்மா, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. நாளைக்கு நானே அவருக்கு சமைச்சு எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ காலையில எந்திரிச்சு எப்ப சமைச்சு எப்ப டியூட்டிக்கு கிளம்புவ? ஏமா இப்படி கேக்குற? வேலைக்கு போற எல்லா பொண்ணுங்களும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு தான் வேலைக்கு போறாங்க. எப்பவும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறவ 5 மணிக்கு எழுந்து சமைச்சிட்டு போறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எதுக்குடி இந்த விஷயத்துல மட்டும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஒருத்தங்க பிரச்சனையில இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது தான் பிடிவாதம்னா நீ அப்படியே வச்சுக்கோமா. ஏய் மயிலு, நீ ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம், நானே சமைச்சு தரேன். ஆனா இத பாரு, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இந்த வேலையை இதோட நிறுத்திக்கோ. நானும் அவரு முட்டி மோதிக்கிறதெல்லாம் வேறமா. ஆனா அவரு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அவர் பிரச்சனையை சரி பண்ண நான் ஏதாவது செய்யணும்னு என் மனசு துடிக்குது. பரமரே, சார் கூப்பிடுறாரு. அது எனக்கு காது கேக்குது. ஆமா, காலையிலேயே கூப்பிடுறாரு. குட் மார்னிங்கா இல்ல பேட் மார்னிங்கா? இல்ல சார், பேட் மார்னிங். எந்த மார்னிங் தான் நான் சரி பிடிக்கிறேன். உன் வேலை இப்ப ஆண்டவரே கூப்பிட்டீங்களா? ஆமா பரமரே, வெற்றியும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளையும் ஜெயில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரணும். பண்ணிடலாம் ஆண்டவரே. போற வழியில உணர்ச்சி வசப்பட்டு வெற்றியை மட்டும் தப்பிக்க விட்டுறாதீங்க. அப்புறம் என் தலை தான் உருளும். உங்களோட ஓவர் விசுவாசத்தினால என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க. என்னங்க ஆண்டவரே, உங்க உத்தரவு மீறி நான் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கேனா? ஒன்னும் பயப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். பரமரே, ஜெயிலில் கொடுக்குற சாப்பாடு வெற்றிக்கு ஒத்து வரல போல இருக்கு. அவன் சரியா சாப்பிட்றது இல்லைன்னு கஸ்தூரி புலம்பிக்கிட்டே இருப்பா. தயவு செஞ்சு ஜெயிலர்கிட்ட சொல்லி அவனுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. நான் வேணா தனியா காசு கொடுத்துட்றேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்குங்க ஆண்டவரே? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னா போதாதா? ஆண்டவரே, உங்களுக்குன்னா அவர் கண்டிப்பா செய்வாருங்க. தெரியும் பரமன் சார், அதுக்காக அவரே செலவு பண்ணிட்டுன்னு விட்டுற முடியுமா? ஒன்று பண்ணுங்க, வரும்போது அவரோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க ஆண்டவரே.
நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பையனை கண்டிச்சும் அதட்டையும் வளர்த்துருக்கணும். ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தது தான் தப்பாயிடுச்சு. வளர்த்த வேண்டிய வயசுல ஒழுங்கா வளர்க்காம இப்ப குழம்பு என்ன பிரயோஜனம்? நல்லா வருது வாயில். பரமரை, இந்த அதட்டல் மிரட்டல் உருட்டல்லாம் அவன் பார்த்ததில்ல. யாராவது அவங்ககிட்ட அப்படி தப்பா பேசிட்டாங்கன்னா அவன் கோபமா தான் ரியாக்ட் பண்ணுவான். ஓ, ஜெயிலர் ஏதாவது மிரட்ட போய் அவன் கோபத்தில் ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆகிடக்கூடாது. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அவனை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்க. ஏனுங்க ஆண்டவரே, இப்படி பண்ண எப்படிங்க? என்னது? நானும் தம்பி கூடிய சப்ஜெக்டில் இருந்துட்டுங்களா? பரமரை, இல்லைங்க, நான் இருந்தா பத்திரமா பார்த்துக்கணும் இல்லைங்க, அதுக்கு சொல்லணுங்க. சரி, நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அவர்கிட்ட அவர் பையனை பார்த்துக்கிற மாதிரி நம்ம பையனை பார்த்துக்கோன்னு ஒரே வார்த்தையில ஸ்ட்ராங்கா சொல்லி போட்டு வந்துடணுங்க. சரிதானுங்க? அம்மா, அம்மா, அம்மா. சார், என்னாச்சு சார்? அது கை வலிக்குது, தூக்கவே முடியல மயிலு. என்னாச்சு? கையில பிராக்சர் போல இருக்கு மயிலு. வெறும் உடம்பா இருக்கேன்னு ஷர்ட் எடுத்து போட்டேன், என்னால கைய தூக்கவே முடியல மயிலு. வலி பின்னி எடுக்குது. அது வெற்றியோட சண்டை போடும்போது கீழே விழுந்தான்ல, அப்பதான் வேகமா கை தரையில மோதிருச்சு. அந்த சமயத்துல பெருசா எதுவும் தெரியல மயிலு. ஹேண்ட் ஸ்ப்ரெயின் மாதிரி என்னமோ ஆயிருக்கும் போல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ எனக்கு கை துண்ட போன மாதிரி வலிக்குது. என்னால என் கையை தூக்கி இந்த ஷர்ட்டை கூட போட முடியல. சார், சட்டையை போட்டுட்டு இப்ப இவ்ளோ அவசரமா எங்க சார் போறீங்க? வெளியெல்லாம் எங்கேயும் போல மயிலு. லேசா குளிர்ற மாதிரி இருந்ததா, அதான். சார், நீங்க கஷ்டப்படாதீங்க, நானே போட்டு விடுறேன். சார், கையை தூக்குங்க. வலிக்குது மயிலு. சரி, இருங்க. சார், திரும்புங்க. அதுக்குள்ள எல்லா பட்டனையும் போட்டு முடிச்சிட்டியா மயிலு? காலம் முழுக்க இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. முதல்ல ஒரு டாக்டரை பாருங்க சார். பிராக்சரா இருக்க போது. வலி சரியாகிற வரைக்கும் 2-3 நாளைக்கு வண்டி ஓட்டாதீங்க. வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க.
ம். டேய் ஜீவா, மயில் கிட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் நல்லாவே சொன்னடா. காதலிக்க ஆரம்பிச்சாலே இந்த கதையெல்லாம் தானாவே வரும் போல. ஆ? இருபது வருஷம் கழிச்சு அந்த மனுஷனுக்கு சமைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு காலம் கழிச்சு எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை? நான் என்ன என் புருஷனுக்கா சமைக்கிறேன்? மயிலோட இன்ஸ்பெக்டர் ஏதாவது ஒண்ணு சமைச்சு கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு யோசிச்சுக்கிட்டேன்? என்ன சமைக்கிறது? அந்த மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைப்போமா? நான் ஏன் யோசிச்சுக்கிட்டேன்? மயில சொல்லிட்டு அந்த ஆளுக்காக நான் போய் யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு. எதையாவது ஒண்ணு சமைச்சு கொடுப்போம். ரொம்ப நாள் கழிச்சு முதல் முறையா நம்ம வீட்ல இருந்து அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சா தானே மயில் மேல அவருக்கு இருக்கிற கோவம் வன்மம் எல்லாம் தீரும். கோவம் தீரலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு சமைச்சு கொடுத்து அது பிடிக்காம போய் அவன் மேல இன்னும் வெறுப்பு வராம இருந்தா சரி. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு கொடுப்போம். அந்த ஆளுக்கு உருண்டை குழம்புனா உசுர் இல்ல, அதையே செய்யலாம். ஆயிரம் பேர் உருண்டை குழம்பு வச்சாலும் சரி, நீ வச்ச குழம்பு எதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் சுசீலா. உன்ன மாதிரி இந்த குழம்ப டேஸ்டா வைக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் இல்லை சுசீலா. என்னமா சமைக்கிற? உருண்டை குழம்பு பண்ணி வெண்டைக்காய் பொரியலும் கருணக்கிழங்கு வறுவலும் பண்றமா. சமைக்கவே மாட்டேன்னு சொன்ன, பெரிய மெனு சொல்ற. வேற என்ன பண்ண முடியும்? உனக்கு கொடுக்கற மாதிரி வெறும் சாம்பாரையும் ரச சாதத்தையும் கொடுக்க முடியுமா? அதுவும் இல்லாம நீ முதல் முறையா அவருக்கு நம்ம வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு போற. இது இல்ல அது இல்லன்னு குறை சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு நிறைவா ஏதாவது செஞ்சிடலாமே. ரொம்ப சந்தோஷமா. அம்மானா அம்மாதான். போய் கிளம்பு போ. வெற்றி, வெற்றி, கூடிய சீக்கிரமே நான் உன்னை ஜாமீன்ல எடுக்க பார்க்கறேன். அனாவசியமா அங்க யார்ட்டையும் கோவப்படுறாத, டென்ஷன் ஆகாத. ஜெயிலர்கிட்ட கொஞ்சம் அமைதியா நடந்துக்க. உங்க அட்வைஸ்லாம் எனக்கு அவசியம் இல்ல. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். தப்பிச்சு போனவனை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்புறீங்கல்ல, அங்க இருந்துகிட்டு நான் கொடுக்கற டார்ச்சர்ல நீங்க இங்க அசிங்கப்படுவீங்க. அவமானத்தால கூனி குறுகி போய் நிப்பீங்க. திரும்பவும் என்ன பிடிச்சது தப்புன்னு உங்களை கதறி அழ வைக்காம நான் விட மாட்டேன். தம்பி, என்னப்பா பேச்சு பேசுற? வாப்பா போல.